பயிற்சி 3.3ல் 2 1 போடும்போது ஸ்டக் ஆயிடுச்சு. சாரி, போட்டுருந்தோம். இந்த ஃபார்முலா போட்டுருந்தோம். 3 9 27 ப்ளஸ் M³ 9 93 27 M ப்ளஸ் 9M. இதுதான் ரிசல்ட்டுங்க. பயிற்சி 2வது 1 2வதுல 1 M³ ப்ளஸ் 9M² ப்ளஸ் 2M ப்ளஸ் 2A இப்படி எழுதலாம். இதில் M³ ப்ளஸ் 9M² ப்ளஸ் 27M ப்ளஸ் 27 இந்த ஆர்டரில் எழுதுனா எழுதிக்கலாம். சரியா? இப்படி எழுதுனா ஒன்று தான். அடுத்து பயிற்சி 2ல் 2வது கணக்கு 3வது கணக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே தான் 24 + 5 ஹோல் கியூப் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ 4வது கணக்கு 52 கியூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 52 கியூப்னா 52 × 52 × 52 அப்படி போடலாம். இது மனப்பாடமாக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் மனப்பாடம் பண்ணுறது இப்படி பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாமா? 50 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 × 50² × 2 ப்ளஸ் 3 × 50 × 2² எழுதலாமா? A³ + B³ + 3AB² + 3AB². இப்போ 5 25 125 போடலாமா? இது 2 4 2 8 போடலாமா? இது 6 × 5 25 ப்ளஸ் 150 × 4. இப்போ இந்த கூட்டல் மட்டும் இங்கே போட்டுருவோம். எளிதாக இருக்கிறதுக்கா 0 0 6 30 6 12 15 அந்த 0 14 20 6 8 0 6 10 4 1 இதான் ரிசல்ட். நூற்றி 40 608 இங்கே டோட்டல் போட்டால் இந்த இது வந்துடும். இதே இது நீங்கள் 52 × 52 × 52 போட்டாலும் இந்த ரிசல்ட் தான் வரும். நீங்கள் கால்குலேட்டர் வச்சு போடணும் அல்லது பெருக்கிறது கஷ்டப்பட்டு பெருக்கணும். இது சிம்பிள் மெத்தட். அதே மாதிரி இன்னொரு கணக்கு என்னென்னா நீங்கள் போடலாம், இல்லைன்னா நானே சொல்லித்தரேன். 104 ஹோல் பவர் 3 என்பதை என்ன பண்ணலாம்? 100 + 4 ஹோல் கியூப்பும் போட்டு இதே மாதிரி செஞ்சுருங்க. சரியா? இப்போ விரிவாக்குக. அடுத்தது 5 - x ஹோல் கியூப் இதே விரிவாக்க சொல்கிறாங்க. எப்படி விரிவாக்குறது? நமக்கு a - b ஹோல் கியூப் ஃபார்முலா தெரியுமில்ல. A³ - B³ - 3
a square b ப்ளஸ் 3ab ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே a is equal to 5, b is equal to x வச்சுக்கோங்க. 5 cube minus x cube minus 3 into 5 into 5 squared into x plus 3 into 5 into x squared is equal to 25 125 minus x cube minus 25 25 3 75 x plus 15 x ஸ்கொயர். இதை நான் சொன்ன மாதிரி எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 15x ஸ்கொயர் மைனஸ் 75x ப்ளஸ் 125 இப்படியும் எழுதலாம். மூணாவது கணக்கு 125 மைனஸ் 7x ப்ளஸ் 15x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப். இப்படிதான் அப்படி ஃபார்முலாவும் மடப்படமாக கற்றுக்கிட்டிங்கன்னா இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இங்கே இன்னொரு கணக்கு இருக்குது. 48 கியூப். அடுத்த கணக்கு விரிவாக்கலாம். 2x மைனஸ் 4y ஹோல் கியூப்பு ஏபி மைனஸ் சி ஹோல் கியூப். இதெல்லாம் நீங்கள் போட்டுருங்க. 48 கியூப் மட்டும் நான் போடுறேன். 48 கியூப் வந்து ஈக்குவல் டு 48 இன்ட்டு 48 இன்ட்டு 48 போடலாம் செய்ய முடியும். அதுக்கு ஈஸி வந்து 50 மைனஸ் 2 போட்டுடலாமா? 50 கியூப் மைனஸ் 2 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு 50 ஸ்கொயர்டு இன்ட்டு 2 ப்ளஸ் 3 இன்ட்டு 50 இன்ட்டு 2 ஸ்கொயர்டு. முன்னாடி போட்டோம்னா அதே தான். அதானே 48. 52க்கு என்ன பண்ணோம்? 50 ப்ளஸ் 2 போட்டோம். இங்கே 48ன்னு சொல்லும்போது 50 மைனஸ் 2 போட்டோம். அவ்வளோ வித்தியாசம். இப்போ 5 25 125 அதே மாதிரி தான். மைனஸ் 8 மைனஸ் 6 இன்ட்டு 5 25 ப்ளஸ் 150 இன்ட்டு 4 125 0 0. இது இன்னும் ஒரு ஸ்டெப் பண்ணால் 125 மைனஸ் 8 மைனஸ் 0 0 6 30 ப்ளஸ் 600. சரியா? 600 முதல்ல கூட்டிக்கிறோம். கூட்டுறது ஈஸி தானே. போட்டாச்சா? இப்போ 15,008 கழிங்க 2 9 5 இதான் ஆன்சர். 110 452. இப்போ இந்த மாதிரி கணக்கு செஞ்சிடலாமா? அடுத்த கணக்கு என்ன? 4வது கணக்கு வந்து இதே மாதிரி தான். அதை நீங்கள் போட்டுடலாம். 97 XY ஹோல் கியூப் அப்படின்னு இருக்கு. என்ன செய்யலாம்? 100 XY மைனஸ் 3XY இப்படி பிரிக்கலாமா? அதாவது இது என்னென்னா 97 கியூப் எக்ஸ் கியூப் ஒய் கியூப். இப்படி அப்போ 97 வந்து 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் வந்துடும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டு செஞ்சீங்கன்னா சீக்கிரம் செஞ்சிடலாம். சரியா? அடுத்த கணக்கு ஸ்பீடாக போகிறேன்னு நினைக்காதீங்க. வந்து
கரெக்ட் பண்ணுறதுக்காக போடுறது. இப்போ சுருக்குக. சுருக்குக என்னன்னா p minus 2 into p plus 2 plus 1 into p minus 4. இதை சுருக்க சொல்கிறாங்க. நமக்கு இந்த ஃபார்முலாவில் ஒன்று தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் a plus b plus c plus x into ab plus bc plus ca plus abc. இந்த ஃபார்முலா தெரியுமா? இப்போ அந்த ஃபார்முலாக்கு இதை மாற்றினா என்ன செய்யணும்? p ப்ளஸ் மைனஸ் 2, ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் வச்சுக்கிட்டோம். அப்போ மைனஸ் 2 தான் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் 1, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே பி ப்ளஸ் மைனஸ் 4 வச்சுக்கலாமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? பியாக இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2, பி இஸ் ஈக்குவல் டு 1, சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? இப்போ பி கியூப் ப்ளஸ் p squared into minus 2 plus 1 plus of minus 4 அடுத்து plus p into minus 2 into 1 plus 1 into minus 4 into minus 4 into minus 2 plus minus 2 into 1 plus minus 4. புரியுதா? இது அப்படியே போடுறோம். p என்ற இடத்துல x என்ற இடத்துல p கியூப், p ஸ்கொயர்டு வந்துடுது. a என்ற இடத்துல மைனஸ் 2 போடுறோம், b என்ற இடத்துல 1 போடுறோம், c என்ற இடத்துல மைனஸ் 1 போடுறோம். அப்படியே போட்டு இந்த இது ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு பி கியூப் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் என்ன இருக்குது? மைனஸ் 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 6 மைனஸ் 5 வருமா? பி இன்ட்டு minus 2 minus 4 plus 8 plus 8 minus 2 into minus 4 plus 8. அப்போ ரிசல்ட் என்ன? p cube minus 5p square plus 2p plus 8. இதுதான் p3 minus 5p plus 2p plus 8 வந்துருச்சா? இப்படி கணக்கை ஈஸியாக செய்யணும். இது சுருக்கு 5 4. இப்போ 5வது கணக்கு மாத்திரம் பார்த்துக்கிறோம், அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்ப்போம். 5வது கணக்கு என்ன போடுறாங்க? x + 1 சென்டிமீட்டர் பக்கம் அளவுள்ள கனசதுரத்தின் கன அளவை காண்க. கனசதுரம் என்ன? இது சதுரம், இது கனசதுரம். அளவு என்ன? x + 1 சொல்லிட்டாங்க. அப்போ என்னது? x + 1 இன்ட்டு x + 1 இன்ட்டு x + 1, அதாவது கனசதுரம் சதுரம் இஸ் ஈக்குவல் டு a கியூப். சரியா? இது a, ஒரு பக்கம் வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க, x + 1. அப்போ இதுதான். அப்போ இது இஸ் ஈக்குவல் டு x + 1
ஹோல் கியூப் போடலாமா? அந்த ஃபார்முலா போட்டுடலாம்ல. போட்டால் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு 1 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 ஸ்கொயர் போடலாமா? இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x இதான் ரிசல்ட்டுங்க. சரியா? அஞ்சாவது கணக்கு என்ன? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1. இப்படி கணக்குகளை புரிஞ்சு செய்யணும். புரிஞ்சு செஞ்சால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆறாவது கணக்கு அடுத்த தடவை நான் போடுறேன். இது வரைக்கும் உள்ளதை தரவை வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ண வேண்டியதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ திரும்ப எழுத வேண்டிய அவசியம் இல்லை, மைண்டில் வச்சுக்கலாம். a + b ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab ஸ்கொயர்ட் a ஸ்கொயர்ட் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி மனசில் இருந்துச்சுன்னா கடன்னு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். அப்புறம் எடுத்துக்காட்டு நிறையா போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ பயிற்சி வேகமாக பண்ணிடலாம்.